ஸ்வேதா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துருவாங்கம்மா, சீக்கிரம் ரெடி ஆகு. என்னடி ஒரே ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்க போல? கொன்னுடு வேண்டி உன்னை. ஏற்கனவே 5 மாப்பிள்ள பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் 6வது வேற. இவனுக்கு இது போதும். ஏன்டி இதுக்கே இவ்ளோ சலிச்சுக்கிற? பின்னடி இதுக்கு முன்னாடி வந்த 5 பேரை சுத்தமா பிடிக்கல. நான் என்ன படிச்சிருக்கேன், என் கேரக்டர் என்ன, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, இதை யாருமே கேட்கலடி. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை லவ் பண்ணிருக்க, அவங்களோட எங்கெல்லாம் அவுட்டிங் போயிருக்க, இதை தான் கேட்குறானுங்க. கேட்டா நான் ரொம்ப ஃப்ராங்க், ஜெனுவின், ப்ராக்டிக்கல், நம்ம பாஸ்ட்டை பத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டாதான் ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு ரொம்ப யோகியனுங்க மாதிரி பேசுவானுங்க. ஆனா அவனுங்களோட பாஸ்ட்ல ஒரே ஒரு பொண்ணு தானா, அதுவும் அந்த பொண்ணை ஒன் சைடா தான் லவ் பண்ணாங்களாம், பொண்ணுங்களோட சேட் பண்ணதில்ல, பொண்ணுங்களோட வெளியே போனதே இல்லையா. என்னென்ன சொல்றானுங்க பாரு. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தாண்டி. ஹே விடுடி, இப்ப வர பையன் நல்ல பையனா தான் இருப்பான். ஹே நீ இன்னும் மாடி அஸ்வினை நினைச்சிட்டு இருக்க? அவனே உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். அவெல்லாம் ஒரு ஆளா? கரெக்டு தான், அவெல்லாம் ஒரு ஆளே இல்லதான். அர்த்தமே இல்லாத ஒரு ரீசன் சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாண்டி. ஆனா அவனை லவ் பண்ண அளவுக்கு வேற யாரையா லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒருத்த வர வரைக்கும் என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாது. அவங்க வந்துட்டாங்கம்மா, வாங்க. ஹே வந்துட்டாங்களா, வா போலாம். பொண்ணு வருமா வராதா அப்போ? மச்சான் பொண்ணு செம்மையா இருக்குது, ஜாலிதான். பொண்ணு எனக்கு பக்கம் வந்துருக்கு. ஆமாண்டா, அழகா இருக்கான்னு சொல்ல வந்தேன். மூடிட்டு போகும்போது ஒரு சொட்டு சரக்கு கூட வாங்கி தர மாட்டேன். ஓகே ஓகே. என்ன இப்படி பாக்குறான்? சரியான சொல்லா இருப்பான் போல இருக்கு. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் போய் தனியா பேசிட்டு வந்துருங்க. பெரிய மனுஷன் தான். என்ன இதுதானே ஆசைப்பட்டா? போ. போ. அப்புறம் மாமா. ஹாய். ஹாய். சாப்பிட்டீங்களா? நீங்க? சாப்பிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு பார்க்க வரதெல்லாம். உங்களுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, நீங்க என்ன பார்க்க வர 6வது மாப்பிள்ள. ஓ, ஏன் பிடிக்கலையா? இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களாம்? பிடிக்கல. ஓகே. என்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில். ஆனால் எல்லாருக்குமே பர்சனல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது நமக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இவனுமா? நான் லவ் பண்ணியிருக்கேங்க. 4 years லவ். 2 years முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜாப், கரியர்னு அப்படியே இப்போது அம்மா அப்பா தங்கச்சியை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு நல்ல பையனாக இருக்கேன். ஆக்சுவலாக லவ் பண்ணும்போது கூட இன்ஸ்டா FBயில் பொண்ணுங்களோட பேசியிருக்கேன், மீட்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்லியாக. இதுக்காக சண்டைலாம் கூட வரும் எனக்கும் அவளுக்கும். பட் நான் ட்ரூவாக தான் இருந்தேன். இருந்தாலும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அடுத்து சரக்கு அடிப்பேன், பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு அப்பப்போ அப்படின்னு போயெலாம் சொல்ல மாட்டேன், நல்லாவே சரக்கு அடிப்பேன். 3 months முன்னாடி வரைக்கும் டெய்லி அடிச்சுட்டு இருந்தேன். இப்போது 3 times in a வீக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு தம்மும் அடிப்பேன். ஆனால் அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அம்மா கிட்ட
மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் என்னை பற்றி. முடிச்சிட்டிங்களா? எனக்கு உங்களை பிடிக்குமானே தெரியாம உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஓ ஆமாம்ல, அதை நான் கேட்கவே இல்லை. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸ்வேதா, மாப்பிள்ளை காஃபி திருப்பி கொடு. பிடிச்சிருக்கா? அதுக்குள்ளேயா? இப்போதான் நீங்கள் உங்கள் பாஸ்ட் லவ் ஸ்டோரி பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட பாஸ்ட் லைஃப், பர்சனல் லைஃப் பற்றி நான் சொல்லணும். அதுக்கப்புறம் தானே நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சேச்சே, நீங்கள் உங்கள் பாஸ்ட் லவ் பற்றி சொல்லணும், இல்லை பர்சனல் லைஃப் பற்றி ஷேர் பண்ணிக்கணும், அதுக்காகலாம் நான் இந்த சொல்லலை. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டா பெட்டர்னு தான் சொன்னேன். அதனால் நீங்களும் ஷேர் பண்ணணுன்னு கம்பல்லாம் பண்ண மாட்டேன். அது உங்களோட விருப்பம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு? எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 இயர்ஸாக எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களே புரோக்கர்கிட்ட அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா போய் பார்க்கலாம், உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அம்மா எனக்கு நல்லது தான் நினைப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? ம்? இல்லை, எதனால் பிரேக்கப் ஆச்சு? உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும்போது என்னென்னா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க? நல்ல ஃபேமிலி, ம் நல்ல வேலை, ம் சொந்த வீடு, ம் சேவிங்ஸ், ம். இதெல்லாம் தான். 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் சொன்ன எதுவுமே என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் எம்டி. லவ் பண்ணும்போது லவ் பண்ணுற பையன்கிட்ட இது எல்லாத்தையும் எதிர்பார்க்குற பொண்ணுங்க தான் ஜாஸ்தி. அதான் உதறி தள்ளிட்டு போயிட்டா. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. அப்போவே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இப்போது எவ்வளோ இருக்குமோ. நானும் லவ் பண்ணேன். 5 இயர்ஸ் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறோம். அவன் எனக்கு தானே, நான் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம லவ் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் சரி வராது, நீ வேற ஜாதி, இதெல்லாம் நமக்குள்ளே ஒத்து வராதுன்னு சொல்லிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் லவ் பண்ணும்போது என்னோட ஜாதி, ஃபேமிலி எல்லாமே அவனுக்கு தெரியும். இப்போ மேரேஜ்னு வந்த உடனே ஜாதி அது இதுன்னு பேசிட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்துட்டு கெஞ்சினேன், வா எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டாவது இருக்கலாம் அப்படின்னு. அழுத, என்னை விட்டுறாதன்னு. சரி, நான் அவனும் ஒரு நாள் சரி வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டான். நான் எதுவுமே யோசிக்கல, நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். ஒரு நாள் முழுக்க நான் அவனுக்காக வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் தெரிய வந்தது, அவன் சொந்தத்திலேயே ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான்னு. சொந்தம் இல்லை, ஜாதி. அவன் ஜாதியிலேயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே பிளாங்காக போயிடுச்சு. ஃபேமிலி, வேலை, அப்புறம் அப்படியே இங்கே வந்து நிற்கிறேன். ஜாதி ஜாதி. அவன் அன்னைக்கு வராமல் இருந்ததும் நல்லது தான். வந்திருந்தாலும் அவ்வளோ வருத்தலாம் இல்லை. கரெக்டு தான், அவ்வளோ ஒன்றும் வருத்தம் இல்லை. அண்ட் எனக்கு சரக்கடிக்கிற பசங்களை சுத்தமாக பிடிக்காது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உன்னால் சரக்கடிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியும்னா ப்ரொசீட் பண்ணலாம். ஐயோ, வாய்ப்பே இல்லையா? எனக்கு சில்லுன்னு ஒரு காதல், ஜோதிகா சூர்யா அந்த மாதிரி ஒய்ஃப் கூட உட்காந்து சரக்கு அடிக்கணும், நல்லா இருக்கும்ல? இல்லை, தம்மு கல்யாணம் நடக்காது. நீ என்ன சொன்ன? ஏதோ தம் அடிச்சு வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னு, இனிமே ஸ்டாப் பண்ண போறேன்னு சொன்னல? அது சரக்கும் இல்லைனா எப்படி? உனக்கு என்ன ஏஜ் ஆகுது? ஜஸ்ட் 27. எனக்கும் 27 தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே எங்க அப்பா தான். ஹீஸ் a drunk addict. ஏதோ படிக்க வச்சாரு,
மற்றபடி வீட்டு செலவு லோன் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஏன் இந்த வீடு கூட லோன் போட்டு நான் தான் வாங்கினேன். உங்க அம்மா உங்ககிட்ட என்னைக்காவது குடிக்காதன்னு அழுதுருக்காங்களா? இல்லை அந்த அளவுக்கு இருந்ததில்ல. என் அம்மா அழுதுருக்காங்க, இப்பயும் அழுதுட்டு இருக்காங்க, குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் லைஃப் தேவையில்ல. இல்லை அந்த அளவுக்கு முடியும்னா மேற்கொண்டு பேசலாம். ஹே வெயிட் பண்ணு, நீ தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே, அப்புறத்துக்கு நான் இதெல்லாம் ஒத்துக்கணும்? பிடிச்சிருக்கு சொல்லிட்டடா, அப்போ முடியும். அவ்வளோதானே, எல்லாம் ஓகே தானே? பார்க்கலாம். ம் வரல, இன்னும் கண்டிஷன்ஸ் இருக்கு. அடுத்து என்னன்னு தெரியலையே. ம் சொல்லுங்க. நீயும் வேலைக்கு போற, நானும் வேலைக்கு போறேன். சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கணும். ஓகயா? ஒரு நாள் நீ ஒரு நாள் நான், இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம வீட்டு வேலை செஞ்சிடலாம். இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறம் சமைக்கிறது, இந்த வேலையிலலாம் கண்டிப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இல்ல நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். ஓகேயா? எனக்கு உடம்பு சரியில்லைனா ஃபுல்லா நீ தான் பாத்துக்கணும். அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனா அப்பையும் நீ தான் பாத்துக்கணும். சரியா? இதெல்லாம் பண்ணணும். பண்றேன் பண்றேன், பண்ணித்தானே ஆகணும். போலாமா? நீ போ, நான் வரேன். வா போலாம். நான் சொல்றேன்ல, நீ போ, நான் வரேன். ஆட டேய் போட. போட ஓட போயிரும். ஒரு நாள் முழுக்க நான் அவனுக்காக வெயிட் பண்ணேன். என்ன பண்ணுறான்? ஒரு வேலை சாச்சா அப்படிலாம் இருக்காது. டேய் மச்சான், இங்க என்னடா வா பண்ற? மச்சான், இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துக்கிற, கண்டிப்பாக நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கும். ஆமா மச்சான். வெக்கத்தை பாரு, கொடுத்து வச்ச வேண்டா நீ. சரி மச்சான், சந்தோஷம். உள்ளே போய் பேச வேண்டியெல்லாம் பேசி முடிச்சுட்டு வண்டி நேரம் கடைக்கு விட, பசங்களாம் வெயிட் பண்ணுறானுங்க. இன்னைக்கு ஒரே ஜாலி தான், ஃபுல் சரக்கு தான். மச்சான் நான் குடிக்கிறது இல்லடா. இதே போலேருந்து இப்பத்துல இருந்து தான். டேய் மச்சான், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வருவாங்க, நீ என்னடா பொண்ணு பார்த்த உடனே மாறிட்டா? இதெல்லாம் ரொம்ப பேட்ரா. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இது ஓகேங்க. என்ன ராகுல், அப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே சுற்றிட்டு இருக்க போறீங்க? லைஃப்பில் உருப்படுற மாதிரி எதாவது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போங்க. வெயிட், எங்கள் ஆஃபீஸ்லேயே செக்யூரிட்டி வேலை காலியாக தான் இருக்குது. நீங்கள் வேற எனக்கு தெரிஞ்ச பையன், நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? ஓகே ஓகே, நீ பேச எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். நீ என் கூட குடிக்கவே வர வேணாம். காசு கொடு, உனக்காக இவ்வளோ தான் வந்திருக்கோம்ல. காசு கொடு, நாங்கள் போய் குடிச்சிக்கிறோம். எடு எடு, பர்ஸ் எடு. எட்ரா. பர்ஸு ஒய்ஃப் கிட்ட இருக்கு. ஒய்ஃபா? அதை எப்படா கொடுத்த? அது இப்படி இப்படி போனாங்க இல்லையா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி பாய் ப்ரோ, உடம்பு பார்த்துக்கோ.